ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் ரெகுலராக கிடைக்குங்க. இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னா நல்ல டாப் கிளாஸ்னு 2 கன்றுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுழி சுத்தமான செவலை காளை கன்றுங்க. 8 மாதங்களான செவலை காளை கன்று. ஒரு பூச்சி காளைக்கு ஏற்ற அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு செவலை காளை கன்று. ஒரு பூச்சி காளைக்கு நீங்கள் என்ன அம்சம் வேணுமோ எல்லா அம்சங்களும் கொண்ட தெளிவான செவலை காளைகள், தாடகுடி இல்லாமல் புறமாட ஏற்றத்துலையோ வால் சன்னத்துலையோ எல்லா பொறுப்புடைய ஒரு செவலை காளை கன்று. இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். ஒரு 8 மாதங்கள் நல்ல பெருவெட்டு மாட்டிற்கு பிறந்த ஒரு சுழி சுத்தமான ரெட்டை தும்மல் அமைப்பில் பார்த்திங்கன்னா தும்மல் ஒரு துளி சாயாமல் நல்ல கத்தி தும்மலாட்ட ஒரே மாதிரி நேர்கோட்டில் நல்ல தும்முல்கட்டிலே பார்த்திங்கன்னா நல்ல தும்முல்கள். இப்போ கண்ணு பார்த்து நல்லா கொண்டித்தனம், பூச்சிக்காலைக்கு என்ன வேணுமோ கொண்டித்தனம், வேகம், ஒரு என்னென்ன பொறுப்பு வேணுமோ ஒரு காலக்கண்ணுக்கு என்னென்ன பொறுப்புன்னு எல்லா பொறுப்புங்களும் உண்டுங்க. ஆனால் நல்ல கண்ணாக வேணும், தெளிவான கண்ணாக வேணும், நல்ல ஒரு சுல்லாநாட்டை வேணும்னா இந்த கண்ணை தேர்வு. இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். கண்ணு பார்த்திங்கன்னா கண்ணில் குற்றம் தப்பு எதுவும் இல்லைங்க. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும், சுத்தமாக வேணும், ஒரு நல்ல குவாலிட்டி கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு. இந்த கண்ணை நீங்கள் குற்றம்னு நீங்கள் எதுவும் சொல்ல முடியாதுங்க. கண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் குற்றமோ எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ தெளிவான கண்ணு, நல்ல ஒரு கண்ணாக 8 மாதங்களில் ஷோ குவாலிட்டியில் டாப் கிளாஸ் கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு. இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த கண்ணோட பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு இது மாதிரி நம்ம 100ல் ஒரு கண்ணு தான் கிடைக்கிது. ஆனால் கிடைக்கவே மாதிரி நம்மளும் கொஞ்சம் விலை சற்று சேர்த்து கொடுத்து எடுக்கிறோங்க. ஆனால் தெளிவான கண்ணாக வேணும். ஏன் இந்த நல்ல கண்ணுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னா நம்ம கிடைக்க மாட்டேங்குது கண்ணுகளை. ஆனால் நம்மளும் காட்டில் பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுத்தா வாங்குறோம். ஆனால் தெளிவான கண்ணாக வேணும், நல்ல பொறுப்பான கண்ணாக வேணும் இந்த கண்ணை தேர்வு. இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க. ஒரு 10 மாதம் நல்ல ஷோ குவாலிட்டி, டாப் கிளாஸான குவாலிட்டி. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா நல்ல டாப் கிளாஸ். ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 13 to 13.5 பொடி இருக்கும். தெளிவான கண். ஒரு பூச்சிக்காலைக்கு எப்படி தும்முக்கட்டு இருக்குமோ அதே மாதிரி தும்முக்கட்டில் நல்ல பெருவெட்டில் நல்ல ஒரு 10 மாதங்களுக்கு உண்டான கண்ணோட பெருவெட்டோட மீதி நல்ல பெருவெட்டு, நல்ல உடம்பு கனம், நல்ல பிக் போனு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முது சட்டத்தோட தும்முக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்காலையை தோற்று போயிருங்க. அந்த மாதிரி தும்முக்கட்டில் நல்ல தெளிவான கிடாரி. ஒரு 10 மாதங்களான சுழிசுத்தமான கிடாரி. புது இடனால கொஞ்சம் இழுத்துட்டுருக்கேன். அந்த மிரலையோ போக்குவரத்து எதுவும் இல்லைங்க. புது இடனால கொஞ்சம் பயந்த சும்மா இப்போ தான் வண்டி விட்டு இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாணியாக இருக்குது. நல்லா கழுவிட்டு பார்த்திங்கன்னா நல்ல பால் மயில கிடாரி. ஒரு 10 மாதங்களில் நல்ல ஷோ குவாலிட்டியில் டாப் கிளாஸான குவாலிட்டி. நல்லா கேட்குறீங்க, டாப் கிளாஸ் குவாலிட்டி கிடையாது வேணும். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நமக்கு வந்து 2 கன்று தெளிவான கண்ணாக வந்திருக்கு. ஒரு 10 மாதங்களில் சுழிசுத்தமான டாப் கிளாஸான குவாலிட்டியான மயிலை காளைகன். குணத்தில் நல்ல குணம். அந்த இடிக்கிற பழக்கம், அந்த முட்டை பழக்கம் எதுவும் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் எப்படியோ நீவிக்கலாம். நல்ல குணத்தில் நல்ல தெளிவான கண்ணு கிடையாது கண்ணுங்க. ஆனால் நல்ல கண்ணாக வேணும். ஒரு 10 மாதங்களில் ஷோ குவாலிட்டியில் டாப் கிளாஸ்க்கு எதுவுமே குற்றம் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவான கண்ணாக வேணும். பால் மயில கண்ணு பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கனால தெரியுதுங்க. நல்ல தெளிவான கண்ணாக பால் மயில கண்ணாக வேணும். அந்த கண்ணை தேவை. இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம ஃபார்ம் இருக்கும்போது தீரன் கேட் ஃபார்ம், கருளுந்து, கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குங்க. நன்றி.